சார் வணக்கம் சார். இப்போ நம்ம கதையினுடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா சார், ஒரு கலைஞன், அதாவது ஒரு இயக்குனர், நம்ம புதுசாக ஏதாவது ஒரு சரித்திரம் படைக்கணும்னு சொல்லிட்டு புது முயற்சியில் இறங்குறோம் சார். அது என்ன முயற்சின்னு கேட்டிங்கன்னா, ஏழ்மை மக்கள் அவர்களின் வழியை ஒரு படமாக எடுக்கணும், எடுத்து மக்கள் ஏன் கஷ்டத்தில் தள்ளப்படுகிறார்கள், எதனால், அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்ற மாதிரி அவங்களோட வாழ்ந்து அவங்களோட கதையை அவங்களிடமே எழுதி திரை மூலமாக கொண்டு போய் அவங்க வாழ்க்கையை நல்வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு கதையை எழுதுகிறான் சார். எழுதி கொண்டு அந்த கதையை படித்துக்கிட்டு, சரி இந்த கதையை மக்களிடம் எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்ற முயற்சியில் களத்தில் இறங்கினா சார். இறங்கும்போது, அதாவது தயாரிப்பாளர்களிடம் போய் பல தயாரிப்பாளர்களிடம் அந்த கதையை காட்டுறான். காட்டும்பொழுது எவரும் முன்வரவில்லை இந்த படத்தை எடுக்க. ஏனென்றால் அந்த படத்தை எடுத்தால் அவர்களுக்கு மிக பெரிய பிரச்சனை உருவாகும் என்று சில தயாரிப்பாளர்கள் பேக்ரவுண்டு பெரியதாக இருந்தாலும் அந்த படத்தை எடுக்க முன்வரவில்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் எதிர்ப்பு, சில தீய சக்திகள் எதிர்ப்பு வரும்னு சொல்லிட்டு அந்த படத்தை இல்லைப்பா கதை நல்லா இருக்குது பட் எடுக்க முடியாது, நல்லா தான் பண்ணியிருக்கேன், எடுக்க முடியாதுன்னு சொல்லி பின்வாங்குறாங்க. அப்படி ஒவ்வொரு ஆஃபீஸை ஏறி இறங்கி இது பண்ணும்போது மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த கலைஞன் இயக்குனர் ஆஃபீஸ்க்கு வராங்க சார். ஆஃபீஸுக்கு சரி என்னடா நம்ம கடைசி வரைக்கும் எடுக்க முடியாதுன்ற மன உளைச்சலில் செல்லை சார்ஜ் பண்ணி செல்லை சார்ஜர் போட்டு ஆல்ரெடி அந்த செல்ஃபோனில் சோசியல் மீடியாவில் ரெக்கார்டு மட்டும் பண்ணி வச்சாங்க சார். பட்டு பப்ளிஷ் பண்ணல. நம்ம பேப்பர்ஸ் திறந்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் சார். ரெக்கார்ட்னா ஸ்டோரி சொல்லியோ அல்லது கதை எழுதி வச்சோம் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணி வச்சுக்கலாம் சார். குளிக்க போகிறாங்க, சார்ஜர் போட்டு போன நேரத்தில் அவன் ஆஃபீஸ்க்கு ஒரு 4-5 பிள்ளைங்க விளையாட வருதுங்க சார். விளையாட வரப்ப செல்ஃபோனுக்கு எடுத்து விளையாடுறோம்னா கேமோ ஏதோ ஒன்று விளையாடுற மாதிரி அந்த செல்ஃபோனில் ஏதோ ஒன்று தட்டி விட்றாங்க சார். தட்டி விட்றப்ப அந்த பதிவு பண்ணின கதை எல்லா சோசியல் மீடியாவுக்கும், எல்லா ஏழ்மை மக்களுக்கும், இருக்கப்பட்டாங்க இல்லாதப்பட்டாங்க எல்லாத்துக்கும் அந்த கதை போய் சேருது சார். போய் சேரும்பொழுது ஒவ்வொருவரும் அந்த செல்ஃபோனில் இந்த கதையை படிக்கிறார்கள். படிக்கும்போது தான் தெரிகிறது நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறதா, நாம் எதனால் இப்படி தள்ளப்பட்டோம், நாம் இப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்கும், இப்படி வாழக்கூடாது அப்படின்ற கதையை படித்து ஒவ்வொருத்தரும் இந்த கதையை படிச்சிடறாங்க. படித்து முடிச்சவாட்டி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணாங்க, இந்த கதையை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண, தயவு சொல்லி இந்த கதையை எடுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், எடுக்க சொல்லி இது பண்ணுறாங்க. பட் அவருக்கு தயாரிப்பாளர் கிடைக்கிறான்றது யாருக்கும் தெரியல. அப்போ திடீரென்று ஒரு நாள் அந்த கதையை எடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் யாரும் முன்வரவில்லைன்னு தெரிய வரப்போ தான் மக்களாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கதை நல்லா தானே இருக்குது, இதை ஏன் எடுக்க வர மாட்டேங்கிறாங்க, எடுத்தால் ஃபியூச்சர் நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையில் அந்த கதையை எடுக்க முன் வராங்க. சரி அவங்க எடுக்கிறதுனா நம்மளே பணத்தை போட்டு எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுவோம் இந்த இயக்குனர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்வழியில் தான் கதையை கொண்டு போகிறான்னு சொல்லி உடனே லட்ச கோடியெல்லாம் கிடையாது சார். அவங்க நாள் முடிந்தவரை 100, 200, 500, 1000, 2000 யாரால் எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அவ்வளவு கொடுத்து அந்த இயக்குநரிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த பணத்தை கொண்டு போய் சேர்த்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அத்தனை அந்த கதையை கேட்ட எல்லா மக்களுமே அவருக்கு உதவி செய்ய இறங்குறாங்க. இறங்கும் பொழுது அவரும் அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தாரா, இல்லை தீய சக்திகளால் தோல்வி அடைந்தாரா, மக்களிடம் அந்த கதையை திரையாக எடுத்து திரையுலகில் கொண்டு போய் சேர்த்தாரா, இல்லை சில அசம்பாவிதங்களால் தோல்வி அடைந்தாரா அப்படி என்பதே நம்ம கதை சார். எப்படி எடுத்தாரு, யார்கிட்ட போனாரு, எத்தனை அடி வாங்கினாரு, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்றது இந்த கதையினுடைய உண்மை சார். இது எப்படி படமே எடுத்து மக்களிடம் கொண்டு போய் மக்கள் வாழ்க்கையை திருத்தினாரா, இல்லை மக்கள் வாழ்க்கையை பழையபடியே விட்டாரா அப்படின்றது சார் நம்ம கதையினுடைய கரு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் தான் சார் பதில்.